ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகர் சிவகுமார் நடித்து அதிக நாட்கள் ஓடின படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சிவகுமார் நடித்த படங்களில் மிக அதிக நாட்கள் ஓடிய படம்னா அது தேவ பிலிம்ஸ் தயாரிப்பிலே உருவான ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் தான். சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரித்த கோவா வித் லவ் 2 படமுமே தரமான படங்கள். அவர் தொடர்ந்து தயாரிப்பில் ஈடுபடுவாரா, அவங்க அப்பா வச்சு ஏதாவது படம் தயாரிப்பாரான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. படங்களை தயாரிக்கிறதுல சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு எப்பவுமே ஒரு பேஷன் இருக்குது. அதனால் அவர் தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரஜினிகாந்தை விட்டு ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நினைக்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலையரசி அப்படிங்கிற பட்டத்தை ராதிகாவுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி கலையரசன் அப்படிங்கிற பட்டத்தை யாருக்காவது கொடுத்துருக்காரான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ராதிகாவுக்கு கலையரசி அப்படின்ற பட்டத்தை கொடுத்த மாதிரி கலையரசன் அப்படின்ற பட்டத்தை யாருக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் கொடுத்ததாக தெரியல. மற்ற சேனலில் ராதிகா சாத்குமாரோட இன்டர்வியூ வந்துருச்சு. நம்ம சேனலை எப்போ எதிர்பார்க்கலாம்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ராதிகாவின் பேட்டியை நிச்சயமாக சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சோப் விளம்பரத்துக்காக நடிகை தமன்னா 6 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் அவரை எந்த படத்துலையும் பார்க்க முடியறதில்ல. அவர் விளம்பர மார்க்கெட்டில் மட்டும் இருக்காரான்னு ஈஸ்வரி திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. சோப் விளம்பரத்துக்காக 6 கோடி ரூபாய் தமன்னா சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னா அவங்கள திரைப்படங்கள் எப்படி பார்க்க முடியும்? சோப் விளம்பரத்தில் தானே பார்க்க முடியும். நீண்ட நாட்களாக தமிழ் படத்தில் தமன்னாவை பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் குறப்படுறது எப்படியோ தமன்னாவுக்கு தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அடுத்து சுந்தர் சினுடைய இயக்கத்தில் உருவாகின்ற படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக நடிக்கிறார் தமன்னா. திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு அரசியல்வாதி ரோல் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவர் ஏதாவது படங்களில் நடிச்சிருக்காரான்னு வேல் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு திருப்பூர் சுப்பிரமணியம் சரியான நபர் தான். ஆனால் திரைப்படங்கள் நடிப்பதற்கு அவருக்கு ஆர்வம் இருப்பதாக தெரியல. பாபா, விஸ்வரூபம், காலா, தக் லைஃப் இந்த படங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தப்போ நடிகர் விஜய் அந்த படத்துக்கு ஆதரவாக எதுவுமே பேசலை. ஆனால் இப்போ ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனைக்கு மற்ற நடிகர்கள் யாருமே அவருக்கு ஆதரவு சொல்லலைன்னு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது ஏற்றுக்கிறபடி இருக்கான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய ரசிகர்கள் பேசுவதை விஜயே ஏற்றுக்கிறாரான்னு தெரியலையே. தமிழ் படங்களில் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகையில் சாய் பல்லவி தான் முதல் இடத்துல இருக்காங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா நடிகைகளில் மிக அதிகமான சம்பளம் வாங்குகிற இடத்துல ரொம்ப நாட்களாக இருப்பவர் நயன்தாரா தான். அந்த இடத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருப்பது தான் நயன்தாராவுடைய புத்திசாலித்தனம். நடிகைகளில் யாரெல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்கன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. நடிகைகளில் வைஜெயந்தி மாலா, ஜெயலலிதா, சோபனா ஆகிய மூவரும் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க. இவங்களை தாண்டியும் ஒரு சில நடிகர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் டாக்டர் பட்டம் பெற்றிருப்பது அங்கீகாரம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து இல்லை. இருவர் படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ இருந்த ஆளும் கட்சி எந்த மாதிரியான தொந்தரவு அந்த படத்தை கொடுத்தாங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இருவர் திரைப்படத்தில் வெளியிட்டும் போது சில பிரச்சனைகளை மணிரத்னம் சந்தித்தார் அப்படின்றது உண்மைதான். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் அந்த படத்தில் எழுந்ததாக தெரியல. மிருனால் தாக்கூர் ஏன் டைரக்ட் தமிழ் படங்களில் நடிக்காமல் இருக்காங்க, அவருக்கு வாய்ப்பு எதுவும் வரலையான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. மிருனால் தாக்கூர் தமிழ் படங்களை நடிக்க மாட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் எந்த பத்திரிகையிலையும் பேட்டி கொடுக்கல. அவர் தமிழ் படங்கள் நடிக்க தயாராக தான் இருக்கார். நம்முடைய இயக்குனர்கள் அவரை அழைக்க வேண்டும். நல்ல கதாபாத்திரங்களோடு அவரை அழைத்தால் நிச்சயமாக மிருனால் தாக்கூர் தமிழ் படங்களில் நடிப்பார். சோபன் பாபு தமிழ் படங்களில் நடிச்சிருக்காரா, அவர் தமிழ்நாட்டில் செட்டில் ஆக காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சோபன் பாபு எனக்கு தெரிந்து ஒரே ஒரு தமிழ் படத்தை நடிச்சிருக்காரு. அது BR பந்துலுண்டி இயக்கத்தில் உருவான கர்ணன் திரைப்படம். சோபன் பாபு தமிழ்நாட்டில் செட்டில் ஆனதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய எல்லா நடிகர்களும் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. அதற்கு பின்னாலே பல நடிகர்கள் இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு இடம்பெயர்ந்தார்கள். இவர் இடம் பெயரல, அவ்வளவுதான். முந்தானை முடிச்சு படத்துக்கு பதிலாக கங்கை அமரனுக்கு AVM நிறுவனம் வேற எந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பாக்யராஜ் படத்தில் அவர் மியூசிக் பண்ணாரான்னு வடிவேல் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. முந்தானை முடிச்சு படத்திலே பாக்யராஜ் இயக்கத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கங்கை அமரன் தவறிவிட்டார். அதற்கு பின்னாலே K. பாக்யராஜ் இயக்கிய பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தது இளையராஜா தான். கங்கை அமரனுக்கு அந்த வாய்ப்பு தரப்படவே இல்லை. தெலுங்கு நடிகை நிர்மலா தமிழில் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க.
மிகச்சிறந்த நடிகையான நிர்மலம்மா தமிழில் 6 திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இந்திய அளவில் எந்த லாங்குவேஜ் படத்துக்கு அதிக நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே அதிகமாக தேசிய விருதை குவித்த திரைப்பட உலகம்னா அது மலையாள பட உலகம்தான். February 14 LAK படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு கனகேஸ்வரி மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த February 14ஆம் தேதி என்று LAK திரைப்படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. நடிகர் சிவாஜி படத்தில் நடித்தது அதிகமாக இல்லை நாடகங்களில் நடித்தது அதிகமானு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜி திரைப்படங்கள் நடித்தது தான் அதிகம். அவருடைய திரைப்படங்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிடும்போது அவர் நடித்த நாடகங்கள் இருக்க அது 10% கூட இருக்காது. சிவாஜியோட அதிக படங்களை டைரக்ட் பண்ண டி யோகநாத் எம்ஜிஆர் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய நடிப்பிலே பரிசு, மதுரை வீரன், ராணி சம்யுக்தா ஆகிய 3 படங்களை டி யோகானந்த் இயக்கியிருக்கிறார். இதில் டி யோகானந்தனுடைய இயக்கத்தில் உருவான மதுரை வீரன் திரைப்படம் தான் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுத்தந்த படம். டைரக்டர் பாலா படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டியிருக்காரான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் பாலாவை பல சந்தர்ப்பங்களில் ரஜினிகாந்த் பாராட்டி இருக்கிறார். நேஷனல் அவார்டுக்கு எப்போவுமே ப்ரொடியூசர் தான் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட் அவார்டுக்கு யார் அப்ளை பண்ணுவாங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தேசிய விருதானாலும் சரி, தமிழ்நாடு அரசின் விருதானாலும் சரி, தயாரிப்பாளர் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்தால் தான் இந்த விருது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையே எப்படிப்பட்ட நேசம் இருந்தது என்பதை பலர் அறிவார்கள். அவை எல்லாவற்றையும் தாண்டி சிவாஜியுடைய உடல் நலத்திலே எம்ஜிஆர் எந்த அளவு அக்கறை காட்டினார் என்பதை பற்றிய தகவலை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாமல் அமெரிக்காவிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை பார்ப்பதற்காக சென்றார் சிவாஜி. பரஸ்பர நலம் விசாரிப்புக்கு பின்னாலே கமலா அம்மையாரை தன்னுடைய பக்கத்தில் அழைத்து எம்ஜிஆர், இவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கம்மா, இவனும் என்ன மாதிரியே கோவக்காரன் தான், அதிகமாக அவன் கோபிச்சிக்கிற மாதிரி பார்த்துக்காத, இவனுடைய உணவில் அதிகமாக உப்பு சேர்க்காமல் பார்த்துக்க, எனக்கு கருவாடும் ஆப்பமும் அவ்வளோ பிடிக்கும், இவனுக்கும் அதே மாதிரி தான், அதிகமாக கருவாடும் ஆப்பமும் சாப்பிட விடாது, ஏன்னா அதை சாப்பிட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன் என்று கமலாமாவிடம் கூறியிருக்கிறார் எம்ஜிஆர். தன்னுடைய ஆர்வ நண்பரான சிவாஜி கணேசனுடைய உடல் நலத்தில் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் அக்கறை கொண்டிருந்தார் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரிங் டாக்கீஸ்.